என்ன மாப்பிள்ள, நம்ம ஊர்ல இயற்கை காத்துல நல்லா தூக்கம் வந்துச்சா? அதெல்லாம் சூப்பரா தூக்கம் வந்துச்சு. முத எங்க அக்காவை கட்டி கொடுத்து இங்க வந்து தங்க போக இருக்கிறப்பல நீங்களும் நானும் இப்படி தானே ஒண்ணு மண்ணா இருப்போம். அதுவும் சரிதான். அப்பெல்லாம் உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. நம்ம ஒண்ணு மண்ணா ஆத்துக்கு போறதும் நீச்சல் அடிக்கிறதும் எம்பிட்டு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு என்ன காலமே மாறி போச்சு. அவங்க குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆகி போச்சுல்ல. சரிதான். பொழுதுக்கும் பட்டணத்தில் கடந்து வேலை வேலை வேலைன்னு அலையிறீங்க. இப்போ இயற்கையாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து இருந்து பார்த்தா அருமை பெருமை தெரியும். எங்கே மாப்பிள்ள வர முடியுது? நானும் வரணும்னு தான் நினைக்கிறது. எங்கே சரியா இருக்குது. 24 மணி நேரமும் பட்டணத்து வாழ்க்கைக்கு பத்தாது. இங்கே தான் அரை மணி நேரம் நிம்மதியாக கடந்து பேச முடியுது. அங்கே ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான். பட்டணத்தில் இருக்கிறவங்க அப்படி தானே. காலையில் ராட்டினம் கட்டின மாதிரி நேரம் பார்த்து சோறு, நேரம் பார்த்து வேலை, நேரம் பார்த்து தூக்கம்னு எல்லாம் நேரத்தை பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படி இல்லை. காலையில் விரியுதோ இல்லையோ வயக்காட்டுக்கு போகிறோம், வேலையை பார்க்கோம், நினச்சப்போ உறங்குறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். இப்படியே எங்கள் வாழ்க்கை ஓடுது. வரவுக்கேற்ற செலவு, செலவுக்கேற்ற வரவு. அப்படி தான். இதில் கைக்கு ஒன்றும் நிற்காது. ஆனால் கச்சிதமான வாழ்க்கை, மனசு சந்தோஷமாக இருக்கும் மச்சான். அதுவும் சரிதான் மாப்பிள்ள. நானும் இந்த பக்கம் ஒரு இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. இப்போ எங்கே அதெல்லாம் பண்ணுறது? பின்ன பிறகு ஒரு 50 வயசுக்கு மேலே வந்தோம்னு வையேன், இந்த பக்கமே ஒரு இடத்த வாங்கி போட்டு நம்மளும் நிலம் பலம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். எங்கள் அப்பா காலத்தில் வாழ்ந்தது இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போயாச்சுல்ல. இதுக்கப்புறம் எப்படி முடியும்? அதுவும் சரிதான். வர வயசில் ஓடிட்டு உட்கார வயசில் நம்ம ஊர் பக்கம் வந்துடலான்னு பார்க்கிங்க, அப்படி தானே? அதே தான் மச்சான். அப்புறம் சகல எப்படி இருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, பட்டணத்தில் விவரமாக பொழைச்சி தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு கொண்டு வந்துட்டீங்க. எல்லாம் கடவுள் சுத்தம். எதுக்கு என்ன தேவையில்லாமல் வந்து இங்கே உட்காடுறான்? சரி எப்படியோ தங்கச்சி மூலியமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது. தங்கச்சி கட்டினதுலேருந்து நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் தானே இருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே நான் நல்லா தான் வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருந்தேன். புரியுது. இருந்தாலும் தங்கச்சி வந்ததுக்கப்புறம் கையை கொடுத்து தூக்க முடியும்ல. பிடிச்சிங்க, நல்லா பணக்கார இடமால பிடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் என் பொண்டாட்டி வீட்டிலேருந்து 1 ரூபா நான் எனக்காக வாங்கினதில்லை. அவங்க வீட்டில் அவளுக்கு ஏதாவது செஞ்சால் உண்டு. நான்லாம் 5 காசு யாருக்கிட்டையும் வாங்கி பழப்பு நடத்தலை. சரி அதை விடுங்க. இப்போ வேலையெல்லாம் எப்படி போகுது? சும்மா பொசுக்குன்னு கோவம் வருது. சம்பளம் எப்படியும் ஒரு 50,000 இருக்குமா? 55 ரூபா வாங்குறேன். போதுமே, அது போதுமே. தாராளமாக வாழலாம். பட்டண வாழ்க்கைக்கு அது பத்தாது தான். இருந்தாலும் 2 பேருக்கு வேலைக்கு போகிறீங்கல்ல, அது தாராளம் உங்களுக்கு. அரேண்டா, இந்த பக்கத்தில் கடை வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? இருங்க, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போவோம். நானே உங்கள்கிட்ட பேசலான்னு வந்து உட்காரேன். நீங்கள் எங்கே போகிறீங்க? காலையை வேணால் போட்டோம். ஏன்னா இந்த வேலையை பற்றி, படிப்பை பற்றியெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம 2 பேரும் அதை பற்றி நல்லா பேசிகிட்டு இருக்கலாம். காலையை மச்சான், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, யதார்த்தத்தை சொன்னேன். இப்போ நாங்கள் 2 பேரும் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோம். எங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச நிறைய இருக்குது. நீங்கள் அப்படி இல்லைல்ல. நாங்கள் பேசுகிறத பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி அவனு பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். ஒன்றும் பேச முடியாதுல்ல. அதனால் நீங்கள் கிளம்புறது சரிதான் நினச்சேன். படிப்பு மட்டும் வாழ்க்கைக்கு போதாதுல்ல, அனுபவமும் வேணும். அந்த அனுபவம் காலை அண்ணனுக்கு நிறையாவே இருக்குது. ஆமாம், என்ன பெரிய அனுபவம். வயக்காட்டில் புல்லை பிடிங்கி போடுறதும் ஏர் விழுவுறதுக்கும் அனுபவம் வேணுமாக்கா? அனுபவம் கிளாஸ் படிச்சிருந்தா அதுதான் பண்ண முடியும். ஓஹோ, சார் தான் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்க? ஆஹா, வந்துட்டாளா? நான் கூட உங்கள்கிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். நீங்க அப்படி என்ன பண்றீங்க? அது வந்து நான் வந்து பிசினஸ் பண்றேன். அப்படியா? ஓ, சூப்பர். இந்த வாரத்தில் பிசினஸ் தான் ட்ரெண்டே. என்ன பிசினஸ் அப்படி பண்றீங்க? அது வந்து நிறைய திட்டம் இருக்கு, நிறைய பிளான்லாம் வச்சிருக்கேன். பிளான் எல்லாம் வச்சிருக்காரு, இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கல. அதெல்லாம் நேரங்காலம் பார்த்து தான் ஆரம்பிக்க முடியும். எடுத்தங்க ஒருத்தன் எதையும் செய்ய முடியாது பார்த்தீங்களா? ஆமாம்மா, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எல்லாத்தையும் நேரங்காலம் பார்த்து தான் செய்வார். கல்யாணம் நாள்லேருந்து இம்புட்டு வருஷமா நேரங்காலம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட எப்படி பேசணுங்கிற விவசாயம் இல்லை. வீட்டில் மாப்பிள்ளைங்கிற மரியாதை யாருக்கும் இல்லை. கோச்சிக்கிட்டு போகிறாரு. அண்ணே, அந்த ஆளை விடுங்க. நீங்கள் முதல்ல காஃபியை குடிங்க. இல்லைப்பா, எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. நீங்கள் 2 பேரும் முதல்ல காஃபியை குடிங்க. நீங்கள் காஃபியை வாங்கிக்கோங்க, அதெல்லாம் எதுவும் வராது. எப்போ உங்கள் அண்ணி எந்திரிச்சிட்டாளா? தெரியலண்ணே, நான் காலையில் வெள்ளனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். அண்ணி நைட்டு அங்கே தானே தூங்கினாங்க. அவங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு தான் போக போகிறேன். சரி, இப்போ எழுப்பினாலும் அவங்க அண்ணி எந்திரிப்பாளே. சட்டு விட்டுன்னு போய் எழுப்பி கூட்டிகிட்டு வா. அம்மா எங்கன்னு தேர்றதுக்குள்ளே வந்துட்டானா சரிதான். சரிண்ணே, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிப்பா. கொழுத்து விடுஞ்சிருச்சா? எப்பா, ஒரு நாள் ஃப்ரீயாக அலாரம் இல்லாமல் தூங்கலான்னு பார்த்தா காலையிலேருந்து இந்த சேவல் கத்திக்கிட்டே இருக்கு. கொக்கரக்கோன்னு என்னையே கூப்பிட்ற மாதிரி இருக்கு. காலையில் எங்கள் மாமியார் சத்தம் இல்லைன்னு பார்த்தா இந்த கோழி கூற சத்தமே எழுப்பிடுச்சே. பட்டணத்தில் இந்த சத்தம்லாம் கேட்கவே முடியாது. இங்கே வந்தால் இது ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எங்கள் வீட்டில் ஒருத்தரையும் காணோம். நம்மளை பாட்டுக்கு தனியாக விட்டு வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டாளுங்களா? குடிக்க தண்ணி கூட வச்ச மாதிரி தெரியல. பேசாமல் நம்மளே எழுந்திரிச்சு அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இங்கே இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. அங்கே இருந்தவளை ஏன் வீட்டுக்கு வான்னு என்னமோ ராஜா பேலஸ்க்கு கூப்பிட்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்தா. இங்கே என்னென்னா கட்டியில் காலை ஆடிக்கிட்டு கிடக்கு. ராத்திரி ஃபுல்லாக பரண்டு தூங்குறதுக்குள்ளே போதும் போது நாச்சு. சரி, எந்திரிச்சா ஒரு டம்ளர் காப்பி தண்ணி கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை.
சபா இந்த வர பட்டிக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேனே. மதனி, உமா நீ இங்கே தான் இருக்கியா? நான் கவனிக்கல. எப்போ வந்த? இப்போதான் மதனி வந்தேன். எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சா? இப்போதான் வந்தியா? சரி சரி, நான் கூட நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டியோன்னு நினச்சேன். ஏன் மதனி என்னாச்சு? எதுவும் வேணுமா? ஒன்றும் இல்லை ஆளை யாரையும் காணுமேனு தான் கேட்டேன். உங்களுக்கு காப்பி வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். அக்கா தான் எல்லாருக்கும் சேர்த்து காப்பி இங்கே வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதான் நீங்கள் எந்திரிச்சோடனே பெட்டு காப்பி குடிப்பீங்களாமே, அதான் கையோடு எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ளாஸ்கில் ஊற்றி கொண்டு வந்து கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. சரி எந்திரிச்சோடனே எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ தான் எந்திரிச்ச சத்தம் கேட்டுச்சு, அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். நல்ல வேலை, காஃபிக்காக அங்கே இங்கே நலைய விட்டுருவீங்களோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். நேற்று படுக்கிறதுக்கே அங்கே இங்கே நலைய விட்டுட்டீங்க. அதான் காஃபியாவது குடிப்பீங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை, கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே கொடு. அப்பா காலையில் எழுந்து இப்படி காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்கு. மதனி நீங்கள் காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக வாங்க. அங்கே நிறைய வேலை இருக்குது. நான் போய் பார்க்கட்டுமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஃபியை கொடுத்துட்டீங்களா, இனிமேல் நான் பொறுமையாக வருவேன். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் போய் வேலையை பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு ஆனோடனே ஒரு சத்தம் கொடுங்க, நான் வந்துடுறேன். சரி மதனி. அப்பாடா தப்பிச்சிட்டோம். அங்கே போனோம், அந்த கிழவி அதை பண்ணு இதை பண்ணு நம்ம உயிர் எடுத்திருக்கோம். இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப் தான். கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு போனால் போதும். பாதி பேருக்கு காஃபி போட்டாச்சு, இருக்கிற பல்ல டீயை போட்டுடணும். அம்மைக்கு அத்தைக்கெல்லாம் டீ தான் இறங்கும். உமா மதனிக்கு காஃபி கொடுத்துட்டியா? மல்லிகா மல்லிகா ஏம்மா இங்கே தான் இருக்கேன் வா. ஏன் அக்கா அம்மா வந்து எழுப்பி விட்டுருக்க கூடாது? நீ மொத்த மனுஷன் கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்கியாக்கா? ஏம்மா காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேம்மா. எந்திரிச்சதுலேருந்து எனக்கு வேலை சரியா இருக்கு. வாசை கொட்டி பால் வாங்கி காஃபி போட்டு பூரிக்கு மாவு பசங்க வச்சுட்டு இங்கே வந்து நிற்கேன். அங்கே நீ அந்த நேரத்துக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போற? என்னடி கேள்வி இது? உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருப்பேன்ல. பொழுதுக்கு இப்படி தனியாக தானே வேலை செய்கிறேன். இன்னைக்காவது கூட மாட ஆத்தாக்காரி நான் வந்திருக்கேன், உனக்கு ஒத்தாசையா இருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. வசந்தி நெடுவாளையெல்லாம் காலையில் 5 மணிக்கு வந்துட்டாளுங்க. பூரிக்கு மாவு பசங்க கொடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காளுங்க. நான் போய் பொறிச்சு எடுக்க வேண்டியதா? அப்படியா, பரவாயில்லையே. அந்த பிள்ளைக்கு குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து நின்று வேலை பார்க்குதுங்களே. ஆமாம்மா, அவளுக்கு என்றைக்குமே என்ன அடுத்த ஆளாக பார்த்ததில்ல. நானும் அப்படிதான், அவரும் கூட அப்படிதான். எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் நினைக்கும். நாளைக்கு அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா நானும் முன்னாடி செய்ய தானே போகிறேன். சந்தோஷம் ஆத்தா சந்தோஷம். எல்லாம் பொண்ணு மண்ணா இருக்கணும். ஊர் அனுசரித்து ஊருக்குள்ளே ஒத்துமையாக வாழ்கிறது தானே வாழ்கிறதுக்கே அர்த்தம். உங்கள் அப்பா குணம் உனக்கு அப்படியே இருக்குது. அவர் ஊரையே அனுசரித்து வாழ்ந்தவர். நீயும் அப்படி தானே இருப்ப. அவர் பிள்ளை எப்படி போவேன்? சரி இருமா, டீ கொதிச்சிருச்சு, வடிச்சு தரேன், குடி. அம்மா எந்திரிச்சாச்சா? அப்பா உமா இப்போதான் வரியா? காஃபி குடி. அம்மா உமாலாம் முன்னமே வந்துட்டா. மற்றவர்களாவது 5 மணிக்கு வந்தாங்க. 4 மணிக்கு நான் வாசல் திறக்கிறப்பே இவன் வந்துட்டா. என்னம்மா நீ அதை அம்மாவுக்கு ஒரு சத்தம் கொடுத்துருக்கலாம்ல, உங்களுக்கு கூட ஒத்தாசா இருந்திருப்பேன்ல. அம்மா உங்கள் வயசுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க தானம்மா வேணும். எங்களுக்கு எம்பிட்டா செஞ்சுட்டீங்க, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். மழை காஃபி கொடுத்தியா? நீ போகிற வரைக்கும் எந்திரிக்கலல்ல? இல்லைக்கா, நான் போனதுக்கப்புறம் தான் எழுதாங்க. காஃபி கொடுத்துட்டு பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். யாருக்குடி? மதனி நேற்று ராத்திரி அங்கே தானே போய் படுத்தாங்க. என்ன சொல்கிற? ஆனால் ஆமாம்மா, இங்கே எந்த ஊரையும் படுக்க தோதுப்பட்டு வரலையா இடம். அதான் உமா அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சா. நான் கொஞ்சம் மாத்திரையை போட்டு அசந்து வாங்கிட்டேன். அதுக்குன்னு இவன் இஷ்டத்துக்கு ஆடுவாளாக்கும். வந்த இடத்துல 4 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாளாக்கும். என்னப்போ பொம்பளைனா அங்கே இங்கே அனுசரிச்சிருப்போன்னு இல்லை, இவன் வச்சது தான் சட்டம்னு ஆடிக்கிட்டு இருக்கா. எல்லாம் உங்கள் அண்ணனை சொல்லணும். கூட்டிகிட்டு வந்தான் பாரு, அவனை கொண்டு அடிக்கணும். ஏம்மா ஏம்மா இப்போ செல்லுங்கிற விடு. மதுரை எப்படியோ தூங்கினா சரிதான். எங்கே போனாங்க? நம்ம உமா வீட்டுக்கு தானே. அம்மா எங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. இல்லைப்பா, ஒவ்வொரு வாட்டி இது ஒரு ரொம்ப தான் இருக்குது. மல்லிகா இங்கே தானே வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவளால் ஒரு நாளைக்கு இருக்க முடியாதாக்கும். என்னமோ வாரத்துலேருந்து குதிச்ச மாதிரி தான் பண்ணுவா. சரி விடு. சரி இப்போ தான் காலையில் விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. ஆளுக்கு ஒரு வேலையாக பொம்பளை எனக்கு எல்லாம் எடுத்து செய்யல. அவன் மட்டும் ஒய்யாரமாக தூங்கிட்டு இருந்தா எப்படியே? பரவாயில்ல விடுங்கம்மா, அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னமோ போங்க, அவள் இழுத்தெழுப்புக்கு நீங்கள் தான் ஆடணும். ஏம்மா நில்லு, காஃபி குடிச்சிட்டுப்பா. சரிக்கா விடுங்க, நம்ம போய் கொடுத்துக்குவோம். அவள் அதான் சமைக்கிற மாதிரி இங்கிட்டு போகிறதும் அங்கிட்டு போகிறதுமா இருக்காளுகளே தவிர கையில் ஒரு 2 இட்லியை வச்சு எவ்வளவு கொடுக்குறாளா? எல்லாத்தையும் நம்மளே போய் கேட்க முடியுமா? சரி சரி, அம்மாக்கிட்ட சொல்லி விட்டுருக்கோம்ல, அதை வச்சு எடுத்துகிட்டு வரோம். வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருப்போம். வாயா, என்ன உனக்கும் பசிக்குதா? இரு சோத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இரு. ஆமாம், இப்போ சோறு ஒன்று தான் குறைச்சிட்டாரு. உனக்கு வேணாட்டி விடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நிம்மி என்ன நிம்மி, நான் எம்பிட்டு பெரிய விஷயம் சொல்ல வந்திருக்கேன். நீ என்னன்னா எப்போ பாரு என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க. யோ
சோறு சாப்பிடுன்னு சொல்கிறது இன்சல்ட்டா? சரி சொல்லு, என்ன உனக்கு பிரச்சனை? நிமி, உன் அண்ணன் உன் அண்ணி அந்த ஊர்லேருந்து புதுசாக வந்திருக்கானே ஒருத்தன், எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அசிங்கப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஓஹோ, என்ன நிமி, நான் எம்பிட்டு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன ஓஹோ ஆஹான்னு மட்டும் பதில் சொல்கிற? யோ, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும், அவங்கக்கிட்ட எதுக்கு போகிற? என்ன வீட்டில் நான் என்ன ஊமையாவா இருக்கேன்? 4 பேர் இருந்தால் பேசி சிரிக்க தானே போகிறது. சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு அந்த உமா வந்து நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, ரொம்ப நாளாக இதை தானே சொல்கிற, அப்படி இப்படின்னு புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து வந்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா? சரி சரி விடு, இது என்ன நமக்கு புதுசா? எனக்கு எம்பிட்டு பெரிய அசிங்கம் தெரியுமா? நீ அம்மா வந்துட்டியா? குடு குடு குடு. என்னடா என்ன ஆளை காணவே நினச்சேன். நல்ல வேலை மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரா? மாப்பிள்ளை இதை பிடிங்க. கூட கூட பூரி போட்டுட்டு இருந்தா அவங்க அண்ணி, அதான் ஆளுக்கு 2 வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய சுட்டுட்டு தான் இருக்கா. 2 பேரும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா. எவ்வளோ என் பையன் காசை சாப்பிட்றான், நான் பெத்த பிள்ளை, நீ சாப்பிட்டா என்ன, நல்லா சாப்பிடு. சரி சரி. நிம்மி, என்ன நிம்மி, நான் எம்பிட்டு பெரிய கோவத்தில் இருக்கேன், எப்படி அசிங்கப்பட்டு வந்து நிற்கிறேன், நீ என்னன்னா பூரியை சாப்பிட்டுட்டு இருக்க? அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியும்? சாப்பிட்டுட்டு பிறகு பொறுமையாக கோவப்பட்டுக்கலாம். எத்த என்னத்த மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை இந்த வீட்டில். ஏன் மாப்பிள்ளை என்னாச்சு? பூரி கம்மியாக இருக்கா? இன்னும் 2 வேணா சேர்த்து வைக்கிற மாப்பிள்ளை, கோவப்படாதீங்க. சோறு 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 சோறு. எப்போ பாரு உங்களுக்குலாம் அதான் தெரியுமா? நான் எம்பிட்டு பெரிய அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். உங்கள் மாமன் இருக்கால காயன், அவனும் அவன் பொண்டாட்டியும் சேர்ந்து வந்தவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் என்னென்ன கூப்பிட்டு எல்லாரையும் கண்டிக்கணும்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை காலையனும் உமாளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லா விவகாரமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். தேவையில்லாமல் அவனை படிக்காதவன் இருக்காதவன்னு சொன்னால் அவனுக்கும் கோவம் வரதானே செய்யும். இதெல்லாம் சரியாக போச்சு, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். குடும்பம்னா 4 இருக்கதான் செய்யும், எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் தான் அனுசரித்து போகணும். என்ன நிம்மி, உங்கள் அம்மா என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, எங்கள் அம்மாலாம் சரியாதான் சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, தேவையில்லாமல் கத்திக்கிட்டு. பூரி ஆறி போயிட்டா நல்லா இருக்காது. எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்கல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ இந்த வீட்டுக்குள்ளே வரவாசி தானே இங்கிட்டு பேசுகிறேன், மறுபடியும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்.